வழக்கம் இல்லம்மா எங்களுக்கு எந்த வாரம் சௌகரியமா இருக்கோ அப்படி பண்றோம்னா முதல் வாரத்துல செய்யும். ஒரு வாரம் தளிக போட்டுறோம். மித்தம் 3 வாரங்கள் நமக்கு இருக்கு. என்ன செய்யலாம்? மாவிளக்கிட்டு ஒரு வாரம் வழிபாடு பண்ணலாம். அதை ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதோட மட்டும் இல்லாம துளசி பூஜை, துளசினால பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி துளசி பூஜை செய்து வழிபாடு பண்ணலாம். சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணலாம். பகவத்கீதை பாராயணம் பண்ணலாம். இதெல்லாம் இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைகள்ல நமக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அப்பெல்லாம் மாலை நேரத்துல இந்த மாதிரி எளிமையான சின்ன சின்ன வழிபாடுகளை நாம் செய்கிற போது நம்முடைய இல்லத்துல பெருமாளினுடைய அருள் தெய்வீக தன்மை அப்படிங்கிறது பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும். இதெல்லாம் நாம எளிமையாக செய்கிற வழிபாடுதான். அதனால இந்த 4 வாரமும் அல்லது 5 வாரமும் உங்களுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குதோ அது போல நீங்க இந்த வழிபாட்டை எடுத்துக்கோங்க. சனிக்கிழமை பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போலாம், ஹயக்ரீவர் கோயிலுக்கு போலாம், பெருமாளுடைய ஆலயங்களுக்கு போலாம்.